அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஏகாதசி நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏகாதசி அனைத்து ஆன்மீக பயிற்சியாளர்களுக்கும் தங்கள் பக்தி சேவை தீவிரப்படுத்தவும் கிருஷ்ணரிடம் நெருங்கி வரவும் ஒரு அற்புதமான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஏகாதசி தினத்தை சிக்கனமாக பார்க்க முடியும். தானியங்களை சாப்பிடாமல் இருப்பது அல்லது உங்களுக்கு பிடித்த மசாலா பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பது அது அமிர்தமாக மாறும் விஷம் போன்றது. நாக்கு மிகவும் கொந்தளிப்பானது மற்றும் அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்துவது கடினம். ஆனால் இந்த நிலையற்ற நண்பரை வெள்ளத்திற்கு கிருஷ்ணர் தனது பிரசாதத்தை அனுப்புகிறார். ஏகாதசி என்பது கிருஷ்ண பிரசாதத்தின் மற்றொரு வடிவமாகும். மேலும் ஒரு குழந்தை பிற்கால வாழ்க்கையில் முன்பு வெறுக்கப்பட்ட பொருட்களில் ரசனையை வளர்த்து கொள்வது போல ஏகாதசி எனக்கு பிறகு இருக்கலாம் என்று நாம் திருந்த மனதுடன் இருக்கலாம். இந்த தாழ்மையான பிரசாதம் உங்களை ஊக்குவிக்கும் என நம்பப்படுகிறது. ஸ்ரீ ஏகாதசியின் மீதான உங்கள் ஈர்ப்பு மற்றும் இந்த அற்புதமான நாளை பற்றிய புரிதலை அதிகரித்து கொள்ளுங்கள். ஏகாதசி பற்றி தெரியாதவர்களுக்கு ஏகாதசியை பின்பற்றுவதற்கான காரணம் எதற்காக மற்றும் அடிப்படை விதைகள் நாங்கள் விளக்குவோம். ஏற்கனவே ஏகாதசி நடைமுறைகளுடன் பழகியவர்களுக்கு ஸ்ரீ ஏகாதசி சிறப்பு கடைபிடிக்கப்படுவன சில எழுச்சியூட்டும் வரலாறு பின்னணிகள் மற்றும் அதிகமான வீடியோ பதிவுகளை வெளியிட்டுள்ளோம். ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசி நாட்கள் உள்ளன. அவை சந்திரனை பொறுத்து வானில் ரீதியாக கணக்கிடப்படுகின்றன. ஏகாதசி என்ற வார்த்தையின் அர்த்தம் 11ஆம் நாள் ஏகாதசி. 1 + தாஸ் 10 11. எனவே ஒரு ஏகாதசி பொதுவாக பௌர்ணமிக்கு பிறகு 11 நாட்களும் அமாவாசைக்கு பிறகு 11 நாட்களும் வரும் விதி. இந்த நேரங்களில் ஏகாதசியாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் விதிவிலக்குகள் இருந்தாலும் ஏகாதசிக்கு பல அடுக்குகள் உள்ளன. மாதத்திற்கு 2 முறை கிருஷ்ணர் தனது கருணையை இந்த சிறப்பு நாள் ஆசீர்வாதத்தின் வடிவில் வழங்குகிறார். ஒரு ஏகாதசியின் போது பக்தி அல்லது பக்தி சேவையை வலியுறுத்த வேண்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே என்ற புனித நாமங்களை உச்சரித்து எங்கள் பக்தியை கடைபிடிக்க வேண்டும். அதிகரித்த பக்தியை எளிதாக்கும் வகையில் ஏகாதசி உலக விவகாரங்களை குறைக்கும் நாளாகும். ஏகாதசி பிற்பதற்கான கட்டாயங்கள் பின்வருவன பார்த்து கொள்ளுங்கள். பொதுவாக பொருள் என்னவென்றால் அது ஹரிவரா அல்லது கிருஷ்ண நாள். எனவே இந்த நேரத்தில் முடிந்தவரை நேரடியாக கிருஷ்ணர் உணவில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும். ஸ்ரீலா பிரபாதர் ஏகாதசி அனைத்து வைணவ பக்தர்களுக்கும் ஒரு கட்டாய நடைமுறையாகவே பயன்படுத்துகிறார். ஏகாதசி விரதம் அல்லது சபதம் பக்தி வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சமாகும். இது நேரம், இடம் மற்றும் சூழ்நிலைக்கேற்ப வித்தியாசமாக பின்பற்றலாம். ஆனால் அத்தகைய மகத்தான வாய்ப்பை பாலினரி அல்லது புறக்கணிக்க கூடாது. ஏகாதசி விரதம் மற்றும் துவாதசி விரதத்தை கடைபிடிப்பது என்பது பாரம புருஷ பகவானை பிரியப்படுத்துவதும் கிருஷ்ணன் உணவில் முன்னேற ஆர்வமுள்ளவர்கள் தவறாமல் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏகதாசிய புஞ்சிவார்த்தா ஏகத்திய வைஷ்ணவம். ஏகாதசி என்று முழு உணவு உண்பது கடைபிடிக்கப்படக்கூடாது மற்றும் அந்த நாளில் விரதம் இருப்பது நிச்சயமாக கிருஷ்ணருக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. விரதம் என்பது ஏகாதசியின் ஒரு அம்சமாகும். அதுவே பன்முகத்தன்மை கொண்டது. உண்ணாவிரதம் வெறுமனே மொத்தம் மறுப்பை குறிப்பதில்லை. இந்த வசனம் சொல்வது போல முழுமையாக உண்பது கண்டிக்கப்படுகிறது. அற்புதமான விருது மிகவும் கொடூரமானது என்பதே இந்த நோகம். யோசனை அணுகல்வியா. அணு என்றால் அருகில் மற்றும் கல்பா என்றால் முடிந்தவர். எனவே ஒருவர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரதம் இருக்கிறார். அணுகல்பா என்ற பிரிவில் எதை எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் எடுக்கக்கூடாது என்பதற்கான நிலையான மருந்து சீட்டுகள் கொடுக்கப்படுகின்றன. ஏகாதசி விரதத்தின் மிக முக்கிய அம்சம் தானியங்களை தவிர்ப்பது. இளமையில் இருந்து ஸ்ரீ கிருஷ்ணன் சைத்தன்ய மகாபிரபு போதித்தார். ஏகாதசியான நீங்கள் கண்டிப்பாக இந்த நாட்கள் தயவு செய்து ஏகாதசி என்று தானியங்களை உண்ணவே கூடாது.
தானியங்களை உண்ணாததற்கு காரணம் ஸ்ரீல வியாசதேவரால் பத்ம புராணத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் ஏகாதசி கடை என்று மீண்டும் கூறப்படுகிறது. தானியங்களை தேவைப்பான வெளிப்புற கட்டுப்பாடு நிச்சயமாக ஏகாதசி விரதத்தின் மைய கோட்பாடு அல்லது தூண். இருப்பினும் கிராம கதா உலக பேச்சுக்கள் என்னவென்றால் மற்றும் குடிநாடி குறைகளை கண்டறிதல் ஆகியவற்றை தவிர்ப்பது கிருஷ்ணரை மிகவும் மகிழ்விக்கும் மற்றும் பக்தியில் ஒரு மிகப்பெரிய வெகுமதி வழங்கும். விரதம் என்ற வார்த்தையில் பல அர்த்தங்கள் உள்ளன, ஆனால் கொள்கை பொருள் உண்மையில் உறுதியாக நிலையாகாது. ஏகாதசி அன்று விரதம் இருப்பதன் மூலம் நாம் கிருஷ்ணரிடம் சிக்கிக்கொள்வோம். கிருஷ்ணர் நம்மிடம் வேகமாக ஒட்டிக்கொள்வார். இதனால் உங்களுக்கு மகாலட்சுமி தேவியின் அருளும் கிடைக்கும். அந்த வலிமை மிக பொருந்திய ஆஞ்சநேயரின் அருளும் கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.